Hey guys, welcome to my YouTube channel. நான் சச்சின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி guys, இந்த 1 month கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால வீடியோஸ் ஒழுங்காக போட முடியாமல் போயிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் கேமரா என்கிட்டே கிடையாது. இப்போ அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. இனிமேல் ரெகுலராக கண்டினியூஸாக இதுக்கு முன்னால் எப்படி வீடியோஸ் வந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பாரல் கவாஸ்கர் ட்ராஃபி ப்ரீ அனாலிசிஸ் வீடியோவும் போட முடியல. அண்டு ஐபிஎல் ரிட்டென்ஷன் பண்ணாங்கல்ல அந்த வீடியோவும் போட முடியல. ஐபிஎல் ரிட்டென்ஷன் வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டு எடிட் பண்ண முடியாத நிலமையில தான் நான் போட முடியாமல் இருந்தேன். இனிமேல் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நேற்று தான் ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஐபிஎல் 2025ஓட ஸ்குவாட் அனலைசஸ் அண்ட் அவங்களோட பெஸ்ட் ப்ராபபிள் 11s பற்றி ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே கிட்டேருந்து போயிடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா நூர் அகமதுக்கு 10 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. அண்டு ரச்சின் ரவீந்திரா, கான்வே, அஸ்வின் இந்த மாதிரியான ஓல்டு சிஎஸ்கே பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் தீபக் கூட, விஜய் சங்கர் இந்த மாதிரியான பிளேயர்ஸையும் எடுத்திருக்காங்க. அவங்க கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹோம் கிரவுண்டில் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி தான் அவங்க டீம் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கெய்க்வாட் அண்ட் கான்வே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்டு ட்ரிபாதி 1 down இறங்குவார். ரச்சின் ரவீந்திரா அடுத்து, அண்டு சிவம் டூபே அடுத்து, அண்டு ஜடேஜா அடுத்து, அதுக்கடுத்து தோனி. இந்த டாப் 7 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு சப்போஸ் அவங்க நினச்சாங்கன்னா அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை தூக்கிக்கிட்டு விஜய் சங்கர் இல்லைன்னா தீபக் கூடவே 4ல் ஆட வைப்பாங்க. அண்டு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை ஃபாரின் ஸ்பின்னர் நூர் அகமது கூட ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மித்தபடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேஞ்சஸ் தான் நடக்கும். இப்போ கான்வே ஒழுங்காக ஆடலை, அவருக்கு ஏதாவது இன்ஜுரி அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் போவார். அந்த கம்ப்ளீட் ஸ்வாப் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் கரன் கண்டிப்பாக டோனிக்கு அடுத்து இறங்குவார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஸ்வின் பத்திரானா இறங்குவாங்க. இவங்க ப்ராபபிள் 11s பார்த்தீங்கன்னா இந்த 10 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. நான் ரச்சின் ரவீந்திராவை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா நூர் அகமது இருக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம். அண்டு லாஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது, முகேஷ் சவுத், குர்ஜன்பீத் சிங், அவர் தமிழ்நாடு பிளேயர் தான். அவரும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான். அவரும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 மேட்ச் கண்டிப்பாக எல்லா மேட்சும் ஆடுவாங்க. ஒரு சீசன் ஃபுல்லாக 14 மேட்சும் ஆடக்கூடிய பவுலர் இவங்க 3 பேர் கிடையாது. அண்டு சாம் கரன் சொதப்பினாலும் கூட அதன் எலிஸ் இருக்கார். அவர் டெத் ஓவர்லையும் மிடில் ஓவர்ஸ்லையும் நல்லா ஆப்ரேட் பண்ணுவார். ஸ்லோவர் ஒன்ஸ் நல்லா போடுவார். ஸோ அவங்க ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஸ்குவாடு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 15 to 16 மெம்பர்ஸ் தான் ஆடுவாங்க ரெகுலராக இந்த இது ஃபுல்லாகவே. பார்க்கலாம் இந்த அப்கமிங் இயர்ஸில் ஒரு இந்த வருஷம் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா தோனி கப் அடித்து கொடுத்துட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகிடுவார்னு நான் நினைக்கிறேன். அண்டு அவர் ரிட்டையர்ட் ஆக மாட்டார்னு போன டைம் நான் நினச்சேன். அதேமாரி தான் இப்போவும் ஆகலை. கண்டிப்பாக அவர் கப்போடு தான் ரிட்டையர்ட் ஆவார். அது இந்த வருஷமாக இருக்கலாம் இல்லை நெக்ஸ்ட் இயராக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்ளீட் சைக்கிள் 3 years ஆடுவார். இந்த 3 yearsல கப்பை அடிக்க முடியலைனாலும் ரிட்டையர்ட் ஆகிடுவார். சப்போஸ் அடித்தார்னா அந்த சீசனோட ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு தான் அவர் நினைப்பார். பார்க்கலாம் எல்லாம் வெற்றிகரமாக சிஎஸ்கேக்கு முடியுதா இல்லையான்னு. நெக்ஸ்ட் டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு க்ளோன் டீமாக தான் இருந்திருக்காங்க. கௌதம் கம்பீர், ஏபி டிவிலியர்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் 2011 ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க 2011 பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு கண்டினியூஸாக ஆடிக்கிட்டு இருந்தார். கௌதம் கம்பீர் எடுத்துக்கோங்க, 2011 கேகேஆர் பிளே ஆஃப்ஸுக்கு கூட்டிகிட்டு போவார். 2012 and 2014 கப்பு வாங்கி கொடுப்பாரு. இவங்க அதை விட்டு போய்ட்டு ஷேவாக ரிட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட பாருங்கள் 2022 சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் ஐயரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிஷப் பந்தை வச்சுருந்தாங்க. ரிஷப் பந்த் டீம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உள்ளே போகலை. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் 2024 பார்த்தீங்கன்னா கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு கேகேஆருக்கு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தை விட்டுருக்காங்க. இப்போ என்னடானா சரி விட்டுட்டாங்க, அதையெல்லாம் விடுங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸ்ரேயஸ் ஐயருக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே இருந்திருந்தாங்கன்னா 18 கோடியில் 36 கோடியில் முடிச்சுட்டே போயிருக்கலாம். இப்போ பாருங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா 27 அப்ராக்சிமேட்டாக 27 crores மேலே போயிருக்காங்க. 54 crores போயிருக்காங்க. இவங்க என்னத்தையும் ஏன் சொல்கிறது. சரி போனது போகட்டும், அதை விடுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேப்டனாக கேஎல் ராகுல் தான் இருப்பார். கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுவார். ஃபேஃப் டூப்ளசிஸை வந்து ஓப்பன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 40 years மேலே ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ 1 or 2 years தான் ஆடுவார். ஆனால் ஃபிட்டாக இருக்கார். எல்லா மேட்சும் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்கார். ஸோ அதில் ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைக்கிள் ஆடுவாராங்கிறது பெரிய டவுட்டாக தான் இருக்குது. இப்போ டேவிட் வார்னர் ஏன் எல்லோரும் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏஜும் ஆயிடுச்சு. அதே சமயம் பழைய ஃபார்மில் இல்லை. பழைய ஃபார்மில் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆனாலும் பழைய ஃபார்மில் கொஞ்சமாவது இருக்கார். அதே சமயம் ஃபிட்டாக இருக்கார்.
ஸோ ஃபேப் டூப்ளசிஸ் இல்லைன்னா அப்படியே ஸ்வாப் பண்ணுவாங்க மெக்ராக்கு ஓப்பனிங் இறங்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன் டவுன் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அபிஷேக் போரல் வந்து இறங்குவார்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் வருவார். நம்பர் 5ல் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இறங்குவார். 6ல் பார்த்தீங்கன்னா அஷ்டோஷ் சர்மாவும் சமர் ரிஸ்வியும் நிறைய மேட்சஸ் ஆடுவாங்க கண்டினியூஸாக, அப்படியே ஸ்வாப் டு ஸ்வாப் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் 7ல் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் ஆடுவார். குல்தீப் பார்த்தீங்கன்னா ஆடுவார். அண்டு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார், ஸ்டார்க்கு, நட்ராஜன், இவங்க 3 பேர் தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா டேவன் ஃபெராரியாவும் இருக்கார், மோஹித் சர்மாவும் இருக்கார். மோஹித் சர்மா கண்டிப்பாக அந்த 4வது ஃபாஸ்ட் பவுலராக உள்ளே வருவார். மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெட் ஓவர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக மோஹித் சர்மா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் துஷ்மன் சமீரா இருக்கார். ஸ்டார்க்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே துஷ்மன் சமீரா ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். இவங்களும் ஒரு நல்ல டீம் தான். ஆனால் ஒன் டவுன் மட்டும் ஒரு நல்ல பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. அபிஷேக் போரல் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவங்கள ஒன் டவுன் ஆட விட்டாருன்னா, கொஞ்சம் கண்டினியூஸாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினாருன்னா அவங்க ஒரு நல்ல டீமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு போயிடலாம். இவங்க ஒரு நல்ல டீமாக எடுத்திருக்காங்க, ஒரு சூப்பர் பவுலிங் யூனிட்டாக இருக்காங்க. நம்பர் 4ல் மட்டும் இவங்க ஒரு நல்ல பிளேயர் எடுத்திருந்தாங்கன்னா சூப்பர் டீமாக இருந்திருப்பாங்க. சுப்மன் கில் ஓப்பனிங் இறங்குவார், பட்லர் ஓப்பனிங் இறங்குவார், சாய் சுதர்சன் ஒன் டவுன் இறங்குவார். நம்பர் 4ல் நான் இப்போதைக்கு ரூதர்ஃபோர்டை போடுறேன். அப்படி ரூதர்ஃபோர்ட் ஒழுங்காக ஆடலைனாலும் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் இருக்கார். ஸோ அவங்க அப்படியே ஸ்விட்ச் ஆகிட்டே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இறங்குவார். அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ், நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆடுவார். நம்பர் 7ல் திவாட்டியா அண்ட் நம்பர் 8ல் ரஷித் கான் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா இருக்காங்க, 2 ஸ்பின்னர்ஸும் சூப்பராக இருக்காங்க. ரஷித் கான் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர், வாஷிங்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர். இவங்க 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிராஜ் ஓப்பனிங் ஸ்பெல் போடுவார், ரபடா போடுவார், அண்டு பிரசித் கிருஷ்ணாவும் நல்ல பவுலர். இவங்க ட்ரியோ பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரியோ. எனக்கு தெரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா சிராஜ் ஓப்பனிங் ஸ்பெல் போடலாம், பிரசித் கிருஷ்ணா வந்து ஓப்பனிங் ஸ்பெல் போடலாம். ரபடாவை எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் அண்டு டெத்துக்கு வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் கில் எப்படி யூஸ் பண்ணுறாரு, அகமதாபாத் பிச் எப்படி சப்போர்ட் பண்ணுது, அதை பொறுத்து தான் அவங்க அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆஷிஷ் நெக்ரா அதெல்லாம் பார்த்துக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா காட்ஸே இருக்கார். சப்போஸ் ரபடா வந்து செகண்ட் ஸ்பெல்லில் ஒழுங்காக போடல அப்படின்னா காட்ஸே வந்து நல்லா மிடில் ஓவரில் சூப்பராக போடுவார். அண்டு லெமோர் இருக்கார். நம்பர் 4ல் அவரு கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சயித் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 and 5ல் தான் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்டேட் டீமுக்கு அவர் தான் கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுந்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா அப்படியே சாய் கிஷோர் இருக்கார், அவரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சான்ஸ் இருக்குது பிளேயிங் 11ல் உள்ள வர. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, சிராஜுக்கு யாராவதுக்கு அடிபட்டுருச்சுன்னா அர்ஷத் கான் ஒரு பவுலர் இருக்கார், அவரும் நல்லா தான் போட்டார். லாஸ்ட்டு 2-3 சீசனாக ஓரளவுக்கு நல்லா தான் போட்டிருக்காரு. ஓப்பனிங் அந்த ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ராவத்து கூட இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு நிறைய மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா ஆடின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் கூட நம்பர் 4ல் ஆட வைக்கலாம். பார்க்கலாம் இவங்க எப்படி எந்த மாதிரியான ஸ்குவாட், எந்த மாதிரியான டீமை எடுத்துகிட்டு போவாங்கன்னு. நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர், சூப்பரான விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க. அண்ட் வெங்கடேஷ் ஐயருக்கு பார்த்தீங்கன்னா 23 crores மேலே போயிருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. போன சைக்கிள் கூட அவரை ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ண முடியாதனால அவங்க ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குர்பாஸ், குயின்டன் டிகாக் யாராவது ஓப்பனிங் இறங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே ஓப்பனிங் இறங்கிட்டு வெங்கடேஷ் ஐயர் 1 down போட்டுட்டு, ரகுவன் சிங் பிளேயரை 4ல் போட்டு, ரிங்கு சிங் 5ல் போட்டுட்டு, நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் இறங்கிட்டு, நம்பர் 7ல் நரேனை போடலாம். சப்போஸ் ஓப்பனிங் அவர் இறங்கலை அப்படின்னா அவர் 7ல் போடலாம். அவர் பழைய மாதிரி ஃபார்மில் இல்லை. போன சீசன் பார்த்தீங்கன்னா அவர்லாம் ஃப்ரீ விக்கெட் மாதிரிங்க, ஏதாவது ஒரு சீசன் தான் அடிப்பார். எல்லா சீசனுமே நம்பி இறக்கி விட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி இறக்கலாம். ஆனால் அப்படி இறக்குனா பார்த்தீங்கன்னா குர்பாஸ், டிகாக் வந்து ஓப்பனிங் ஓவர்சீஸ் ஸ்லாட் எடுத்துக்குவாங்க. அண்ட் ஆண்ட்ரூ ரசல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவார், நரேனும் எடுத்துக்குவாங்க. 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் முடிஞ்சிடும். இப்படி இறக்குனா பேட்டிங் லைனப் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா குர்பாஸ் இல்லை டிகாக் யாராவது எடுத்துக்கிட்டு நரேனை ஓப்பனிங் இறக்கிட்டு அந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் யாராவது இறக்கலாம். ஹென்ரிச் நாச் இருக்கார், ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காங்க. இந்த 2 பேரில் யாராவது வந்து கண்டிப்பாக இறங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹர்ஷித் ராணா இருக்கார், வைபவ் ஆர்ஆர் இருக்கார். இவங்க 3 பேரும் ஃபாஸ்ட் பவுலராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்ட்ரூ ரசல் 4th ஃபாஸ்ட் பவுலராக இருப்பார். ரமன்தீப் சிங் வந்து ஃபினிஷராக இருப்பார். அண்ட் அதே சமயம் ஆல்ரவுண்டராக இருப்பார். அவர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்காட்டி அவர் கண்டிப்பாக எல்லா மேட்சும் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன்.
அண்டு ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், வருண் சக்கரவர்த்தி அண்டு சுனில் நரேன் இவங்க 2 பேரும் இருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் நல்லா தான் இருக்குது, ஸ்பின்னிங் பவுலிங் யூனிட்டும் நல்லா இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸ் ரமன்தீப் அண்டு ஆண்ட்ரூ ரசலும் சூப்பராக தான் இருக்காங்க. இவங்களும் ஒரு நல்ல டீம் தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேப்டன், நல்ல கேப்டன் இருந்து போன வருஷம் கப்பு வாங்கி கொடுத்த கேப்டனாக விட்டுட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங்குக்கு தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் அண்டு சுனில் நரேன் இருக்காங்க. அவங்க 2 கொடுத்தாங்கன்னா அவங்க டீமை அவ்வளோ நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க கண்டிப்பாக உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ பார்க்கலாம் இவங்க எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி கொண்டு வர போகிறாங்க என்னங்கிறது. எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மனேஷ் பாண்டே, ரஹானே, ரோமன் போவல் கூட ஆண்ட்ரூ ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய கீழேயே இறக்கிட்டு ரஹானாவை கூட ஓப்பனிங் இறக்கிட்டு அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் இல்லை நார்த் செக்கோட எடுத்து போடலாம். ஆனால் இவங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்காட்டி நிறைய தான் ஓப்பனிங் இறக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்டு அதே சமயம் அவர் கன்டினியூஸாக கொஞ்சம் மேட்ச் ஃபெயிலியர் ஆவார். அதுக்கப்புறம் அவரை மிடில் ஆர்டர் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பார்த்துருவோம். இவங்க பார்த்தீங்கன்னா மூணு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்டார் பிளேயர்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்குறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. மிச்சல் மார்ஸ் கண்டிப்பாக ஓப்பனிங் இறங்குவார்னு நான் நினைக்கிறேன். அண்டு கூட இறங்குறதுக்கு தான் ஆள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நான் இப்போதைக்கு மார்க்ராம ஓப்பனிங் ஸ்லாட்டில் வைக்கிறேன். மார்க்ராம் அண்ட் மில் மார்ஸ் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. ஒன் பூரன் இல்லை ரிஷப் பந்த் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் தான் அடுத்தடுத்து பேக் டு பேக் வருவாங்க. ஒன் டவுன் வந்து மாறலாம், நம்பர் 4ம் மாறலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பண்ட்டு தான் கேப்டனாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ப்ளஸ் பூரானை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க கேஎல் ராகுலை விட்டுட்டு. ஸோ அவருக்கு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியன் சூப்பர் ஸ்டாரை விட்டுட்டு ஃபாரின் சூப்பர் ஸ்டாருக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேவிட் மில்லர் தான் இருப்பார். பார்த்தீங்கன்னா பதோனியும் அப்துல் சமாதும் கண்டிப்பாக 2 பேருமே ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட உள்ள வரலாம் யாராவது ஒரு ஆள். ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர் 4மே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர். அண்டு ரவி பிஷ்னாய் இருக்கார், சபாஸ் அகமதும் இருக்கார். ஸோ இவங்க 2 பேருமே ஸ்பின் பவுலிங்கை பார்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்பும் மோசின் கானும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் வந்து மிடில் ஓவரில் வருவார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆவேஷ் கான் வந்து மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயராக கூட இவர் உள்ளே வரலாம். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் உள்ளே வருவாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப், ஆவேஷ் கான் இல்லை மோசின் கான், இந்த 4 பவுலர்ஸில் யாராவது கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. இவங்களும் ஒரு நல்ல டீமாக தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிமாறன் சித்தார்த்தும் இருக்கார், செம்ரன் ஜோசப் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் சொன்ன பிளேயிங் 11 படி போனாங்கன்னா சூப்பர் டீமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஓப்பனிங் ஸ்லாட்லாம் பெரிய ப்ராப்ளம் வரும் இவங்களுக்கு. மார்க்ரம் இருக்குன்னா மேபி ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸ்பின் பவுலிங்கும் போடுவார். பார்த்தீங்கன்னா 5th ஓவர் பவுலர் பார்த்தீங்கன்னா அவரும் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாமே இவங்க யாரை ஓப்பனிங் இறக்குவாங்க. அண்டு நிக்கலஸ் பூரான் அண்டு பண்ட்டு யார் கேப்டன் போடுவாங்க, யார் ஒன்று இறங்குவாங்க அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பற்றி பார்த்துக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்காங்க. 3 ஃபாஸ்ட் பவுலருமே ஃபஸ்ட் ஸ்பெல் போடுறவங்க. யாரைங்க வந்து மிடில் ஓவரில் போட வைப்பாங்க? பைத்தியர்தனமாக டீம் எடுத்து வச்சுருக்காங்க. பவுச்சர் வந்து அப்படியே டீமை கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லுவேன். போன வருஷம் மாதிரியான டீமெல்லாம் அவங்க எடுத்துருக்கவே மாட்டாங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து தேவையே கிடையாது. அவரை டிம் டேவிடை 3 கோடிக்கு விட்டுட்டு வில் ஜாக்ஸை 5 crores எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர் தான். இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா லீக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸும் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வந்து அவருக்கு வேக்கண்ட் இருக்கணுங்க. ஒரு டீம் இறங்குறாருன்னா அந்த டீமில் வந்து அவங்களுக்கு வேக்கண்ட் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு ஆள் இல்லை. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக நம்பர் 5ல் தான் இறங்குவார். அண்ட் அதே சமயம் அவரும் அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவும் தீபக் சகர் கூட ஓப்பனிங் ஸ்பெல் போட விட்டுட்டு பும்ராவையும் ட்ரெண்ட் போல்ட்டையும் மிடில் ஓவரில் போட விட்டாலும் போட விடுவார். அவர் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. ஃபினிஷிங் தான் ஆள் தேவை. அப்போ ஃபினிஷிங்க்கு ஆள் தேவைங்கும்போது ரூதர்ஃபோர்டு, டிம் டேவிட் மாதிரியான பிளேயர்ஸ் தான் போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள கம்மி விலையில் விட்டுட்டு வில் ஜாக்ஸுக்கு போயிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர். 1 down கூட அவர் ஒழுங்காக ஆட மாட்டார். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 1 down இறக்கி விட்டுருந்தாங்க 2024 வேர்ல்டு கப்பில். அவர் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸே பண்ணல.
அவர் ஓப்பனிங் இறங்கினா பவர் பிளேயில் நல்லா அடிச்சு கொடுப்பாரு. அது மட்டும்தான் அவருக்கு செய்யக்கூடியது. அது ஃப்ரீ விக்கெட்டு தான் அவர். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவே அப்படி அந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. போன சீசன் தான் நல்லா ஆடினார். அதுக்கு முன்னத்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அக்ரெசிவாக ஆடுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு 2-3 ஓவர்லேயே அவுட் ஆகிட்டு போயிடுவார். இப்போ வில் ஜாக்ஸும் ஓப்பனிங் அடிக்கி என்னத்த சொல்கிறதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேயிங் 11ன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரோஹித் சர்மா, ரெயின் ரிக்கல்டன் வந்து ஓப்பனிங் இறங்கலாம். 1 டவுன் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அல்லது சூரியகுமார் யாதவ் இறங்குவாங்க. 2 பேரும் பேக் டு பேக் தான் இறங்குவாங்க. நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இறங்குவார். நம்பர் 6ல் நமன்தீர் அவர் இறக்கலாம். அண்ட் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் இறங்கலாம். அண்டு ராபின் மின்ஸ்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அவரும் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்காரு டொமஸ்டிக் சீசனில். எனக்கு தெரிஞ்ச ரெயின் ரிக்கெட்டன் தூக்கிட்டு வில் ஜாக்ஸை ஓப்பனிங் இறக்கிட்டு ராபின் மின்ஸ் ஃபினிஷராக போட்டு 14 மேட்ச் ஆட வைப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். பார்க்கலாம். இது ஹர்திக் பாண்டியாவோட டீமு. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அண்டு ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக தீபக் சகர், போல்ட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா தான் இருப்பாங்க. கசன்ஃபருங்கிற ஸ்பின்னர் வந்து அவர் டிபேட்டே ஆகலை. ஆனால் ஒரே மேட்சை வச்சுக்கிட்டு அவர் 4 க்ரோஸ் மேலே எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். அவரை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரும் மேபி வந்து அவர் கண்டிப்பாக பிளேயிங் 11ல் இருப்பார். சாண்டர், கசன்ஃபர், ட்ரெண்ட் போல்ட்டு வந்து 3 பேர் வந்து கண்டிப்பாக ஃபாரின் பிளேயர்ஸாக இருப்பாங்க. நம்பர் 4th ஃபாரின் பிளேயராக பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக எய்தர் ஓப்பனருங்க கண்டிப்பாக இறங்குவாங்க. ரெயின் ரிக்கல்டன் இறங்கலாம். அப்படி இல்லைனா வில் ஜாக்ஸ் இறங்குவாங்க. இவங்க 5 பேர் தான் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அண்டு ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவை எடுத்து வச்சுருக்காங்க. போன வருஷமும் இதே தப்பு தான் பண்ணாங்க. பியூஷ் சாவ்லாவை எடுத்தாங்க. ஒரு யங் ஸ்பின்னர்ஸ் வந்து எத்தனை பேர் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரெல்லாம் எடுத்துருக்கலாம். நம்பர் 7லேயும் நம்பர் 6லேயும் ஆட வைக்கிற அளவுக்கு ஒர்த்தபிளான பவுலர் அவர் 3 க்ரோருக்கு தான் போனார். குர்னல் பாண்டியா கூட எடுத்துருக்கலாம். அவரும் கம்மி விலைக்கு தான் போனார். இவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் எடுத்தாங்கன்னே தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு போயிடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பர்ஸ் வேல்யூவோடு தான் போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு நல்ல ஸ்டேபிளான டீமை தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் இறங்குவார். கூட வந்து விஷ்ணு வினோதை இறக்கலாம். அப்படி இறக்குனாங்கன்னா தான் காம்பினேஷன் நல்லா வரும். ஆனால் அவங்க எப்படி இறக்குவாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோலரான மேனேஜ்மெண்ட். ஸோ எப்படி வேணாலும் மாறலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் 11ன்னு பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், விஷ்ணு வினோத், ஸ்ரேயஸ் ஐயர் 1 டவுன் இறங்கலாம். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் இறங்கலாம். 5ல் பார்த்தீங்கன்னா சசாந்த் சிங் இறங்கலாம். 6ல் பார்த்தீங்கன்னா ஸ்டொய்னிஸ் இறங்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி போனால் சூப்பர் டீமாக இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டொய்னிஸை ஓப்பனிங் இறக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இறக்குனா நான் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நேகல் வதிரா இருக்கார். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சகல் இருக்கார், ஹர்ப்ரீத் பிரார் இருக்கார். இவங்க 2 பேர் கண்டிப்பாக ஸ்பின் பவுலர்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கரெக்டாக எடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஹர்ஷதீப் சிங்கும் மார்க்கோ யான்சனும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்பெல் போடுவார். மிடில் ஓவர்ஸும் டெத் ஓவரும் பார்த்தீங்கன்னா லோக்கி ஃபெர்குசன் போடலாம். இப்போ நான் சொன்ன டீமில் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா யான்சன், லோக்கி ஃபெர்குசன், மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டொய்னிஸ் மட்டும்தான். இவங்க 4 பேர் தான். நான் சொன்னது விஷ்ணு வினோத் ஓப்பனிங் இறக்குனால். அப்படி இவங்க 4 பேர் இறக்குனா சூப்பர் டீமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கோலரான மேனேஜ்மெண்ட்னு காட்டி சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜோஸ் இங்கிலீஷ் இருக்கார், ஆரன் ஹார்டி இருக்கார், முஷிக் கான் கூட இருக்கார். எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு வினோத் ஆடலைன்னா முஷிக் கான் கூட ஓப்பனிங் இறக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சீசனில் 1 டவுனில் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை கூட ஓப்பனிங் இறக்கலாம். அது பார்த்தீங்கன்னா யாஸ் தாக்கூர் இருக்கார், குல்தீப் சென் கூட இருக்கார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர்ஸாக வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரீயோ வச்சுருக்காங்க. இவங்களேவே ஃபஸ்ட்டு நிறைய மேட்சஸ் கன்டினியூஸாக ஆட வச்சாங்கனாலே இவங்களே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிராட்லெட் இருக்கார், அவரும் நல்ல பவுலர் தான். லோக்கி ஃபெர்குசன் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அவர் இறக்கலாம். அஸ்மதுல்லா உமர் சாய் அவரும் கூட இறக்கலாம். அவரும் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் நல்லா ஆடுவார், ஓப்பனிங் ஸ்பெல் பவுலிங் போடுவார். பட் T20 அவ்வளோ இம்ப்ரெசிவான ரெக்கார்ட்ஸ் அவர்கிட்ட இல்லை. பார்க்கலாம் எந்த மாதிரியான காம்பினேஷனில் போவாங்கன்னு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன காம்பினேஷனில் போனாங்கன்னா சூப்பர் டீம். பிரப்சிம்ரன் சிங், விஷ்ணு வினோத் அல்லது முஷிக் கான். 1 டவுன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். நம்பர் 5ல் சசாந்த் சிங். நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா ஸ்டொய்னிஸ். நம்பர் 7ல் நேகல் வதிரா இறங்கலாம். அண்டு ஹர்ப்ரீத் பாரும், சகல், ஹர்ஷதீப் சிங், யான்சனு, லோக்கி ஃபெர்குசன் இந்த 12 பேர் 13 பேரில் இறங்கினாங்கன்னா சூப்பர் டீமாக இருக்கும். பார்க்கலாம் ரிக்கி பாண்டிங் எந்த மாதிரியான யோசிச்சு எந்த மாதிரியான இறக்க போகிறாருன்னு. ஆக்ஷன் டேபிளில் அவர் தான் சொல்லி இவங்களை எடுங்க அவங்கள எடுங்கன்னு அவர் தான் சொல்லி
பார்த்தேன். ஸோ அவர் எடுக்கிற டீம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா ப்ளே ஆஃப்ஸுக்கு போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா கோர் டீமை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சஞ்சு சாம்சங் வந்து ஓப்பனிங் தான் ஆடிக்கிட்டு இருக்கனால எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சங்கும் ஓப்பனிங் இறங்கலாம். அண்டு அப்படி இறங்கினா தான் அவங்க டீம் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணாவை இறக்கலாம். ஆனால் அவர் நம்பர் 4 நம்பர் 5 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். பட் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கை கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்பர் 4ல் பராக் தான் இறங்குவார். நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு த்ரூவ் ஜாயில் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 5ல் போடலாம். அண்ட் நம்பர் 6ல் கண்டிப்பாக ஃபினிஷராக வந்து ஹிட்மயர் இருக்கலாம். அவர் சப்போஸ் த்ரூவ் ஜாயில் ஃபினிஷராக தான் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்பர் 5ல் ஹிட்மயரை போட்டுட்டு நம்பர் 6ல் கூட த்ரூவ் ஜாயில் இறக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வனிந்து ஹசரங்கா தீக்ஷனா இவங்க 2 பேர் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ், இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரில் ஆர்ச்சர் இருப்பார். ஆர்ச்சர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஃபருக்கி இருப்பார். சந்தீப் சர்மா கண்டிப்பாக இருப்பார். ஆர்ச்சர் இல்லை ஃபருக்கி கண்டிப்பாக செகண்ட் பவுலராக இருப்பாங்க. அண்டு தூசர் திஸ்பாண்டேவை எடுத்திருக்காங்க. அவரும் இருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிக விலைக்கு கொடுத்துருக்காங்க. அவர் தான் ஓப்பனிங் ஸ்பெல் போடுவார்னு நான் நினைக்கிறேன். ஓவரில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் இருப்பார். இவங்களும் ஒரு நல்ல டீம் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சங் ஓப்பனிங் இறங்குனா அவங்களுக்கு காம்பினேஷன் கரெக்டாக செட் ஆகும். சப்போஸ் அவர் 1 down தான் இறங்கினார்னா அப்படி இறங்குனா ஓப்பனிங் இறங்குறதுக்கு ஆள் இல்லை. அது ஒன்று தான் அவங்க ப்ராப்ளமாக இருக்கும். என்ன தான் சகலை விட்டாலும் ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் 2 பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடி வாங்காதுன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க என்னங்கிறது. சேஞ்சஸ் பெங்களூருக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கலை கண்டிப்பாக லேட்டஸ்ட் எடிஷனாக உள்ளே எடுத்திருக்காங்க. விராட் கோலி கண்டிப்பாக ஓப்பனிங் இறங்குவார். ஃபிலிப் சால்ட் இறங்கலாம். ஃபிலிப் சால்ட் தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் இறங்குவார். ஆனால் படிக்கல் எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்திருக்கங்காட்டி கண்டிப்பாக உட்கார வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளை ட்ராப் பண்ணால் தான் உண்டு. 2 பேரையுமே ஆட வைக்கணும். படிக்கல 1 down இல்லை 4ல் போடலாம் அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஓப்பனிங் பிளேயரை பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்லாம் இறக்க முடியாது. இசான் கிசான் மாதிரியான பிளேயர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்காக நம்பர் 4ல் ஆடிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரியான பிளேயர் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்குவாங்க, அக்ரெசிவாக ஆடிடுவாங்க. டேவிட் படிக்கல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிளேயர், பவர் ஹிட்டிங் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான பிளேயர் பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனிங் தான் இறக்கணும். ஒரு மிடில் ஆர்டர்லாம் இறங்கினா கண்டிப்பாக ஆட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு படிக்கல் இறங்கினா ஒரு டீம், படிக்கல் இல்லைன்னா ஒரு டீம் போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ படிக்கல் இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டீமாக தான் இருந்தாங்க. விராட் கோலி ஃபிலிப் சால்ட் வந்து ஓப்பனிங் இறங்கலாம். 1 down பார்த்தீங்கன்னா ராஜத் பட்டிதார் இறங்குவார். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் இறங்குவார். நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. இது ஒரு நல்ல டீமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு படிக்கல் இருந்தாலும்னா டிம் டேவிட் வந்து ஃபிலிப் சால்ட் இருந்தாருன்னா கண்டிப்பாக இறங்க வைக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் வந்து இறங்கணும் அப்படின்னா படிக்கல் ஓப்பனிங் போட்டு விராட் கோலி படிக்கல் ஓப்பனிங் இறங்கலாம். 1 down பார்த்தீங்கன்னா பட்டிதார். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன். நம்பர் 5ல் ஜிதேஷ் சர்மா. நம்பர் 6ல் டிம் டேவிட்டை போடலாம். இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டு இல்லை பெத்தல் இறக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜேக்கப் பெத்தல் அவரும் நல்ல பிளேயர். அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய டீம் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க எடுக்கலை. ஸோ பரவாயில்ல. குர்னல் பாண்டியாவும் நல்ல பவுலர் தான். அவரும் வந்து நம்பர் 7ல் இறங்குவார். பெத்தல் இல்லை ஷெப்பர்ட் இவங்க 2 பேரும் ஸ்பின் வேணுன்னா பெத்தல் இறங்குவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் வேணுன்னா ஷெப்பர்டு போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்பின் பவுலிங் பொறுத்த வரைக்கும் சுயாஷ் சர்மா கண்டிப்பாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அண்டு புவனேஸ்வர் கண்டிப்பாக இருப்பார். ஹேசல்வுட் இருப்பார். யாஸ் தயாலும் இருப்பார். இவங்க தான் ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரியோவாக போவாங்க. 4th பவுலிங்கை பார்த்தீங்கன்னா பெத்தல் ஷெப்பர்ட் இருப்பாங்க. சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபிலிப் சால்ட் வேணும் அப்படின்னால் ஃபினிஷிங்க்கு ஆள் இல்லை. ஃபிலிப் சால்ட் ஓப்பனிங் போடலாம். படிக்கல் பார்த்தீங்கன்னா அந்த டவுனில் தான் இறங்குவார். 1 down இறக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட்டிதார 4ல் இறங்குவாங்க. லிவிங்ஸ்டன் 5, ஜிதேஷ் சர்மாவை 6ல் போடுவாங்க. அப்படியே ஒரு டவுன் புஷ் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ டிம் டேவிட் இறங்காமல் விடுவாங்க. ஸோ டிம் டேவிடும் வேணும், படிக்கலும் வேணும், ஃபிலிப் சால்ட்டும் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நான் அந்த 4th ஓவர்சீஸ் ஸ்லாட் சொன்னேன் இல்லையா, ஜேக்கப் பெத்தலும் ஷெப்பர்டும் அந்த ஸ்லாட்டை தூக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குர்னல் பாண்டியாவும் இருப்பார். சுயாஷ் சர்மாவும் 2 ஸ்பின்னர் போடுவாங்க. ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக ஓப்பனிங் ஸ்பெல் போடுவாங்க. யாஸ் தயால் இருக்கார். ஸோ அந்த மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரஷிக் சல்மானை பார்த்தீங்கன்னா அதிகம் க்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரு கூட இறக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஹேசல்வுட் ஒழுங்காக போடல அப்படின்னா நுவன் துஷாரா இருக்கு. ஸ்வப்னில் சிங் அவரும் இருக்கார். பார்க்கலாம் இவங்க காம்பினேஷன் எப்படி போகுது, எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க ஒரு நல்ல கோர் டீமை ஃபில் பண்ணிட்டாங்க. அண்டு அதே சமயம் பார்த்தீங்கன்னா
பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பராக இருக்காங்க, பவுலிங் யூனிட்டும் சூப்பராக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் விட்ட கப்பை இந்த சைக்கிளில் கண்டிப்பாக இவங்க அடிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் கண்டிப்பாக மாற்றவே மாட்டாங்க. ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா நிதேஷ்குமார் ரெட்டி, நம்பர் 5 கிளாசன் இறங்குவார். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகர். இவர் செம பிக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு தேவை ஃபினிஷர், அவங்க கரெக்டாக எடுத்திருக்காங்க ஃபினிஷரை. நம்பர் 5 கூட இறக்க வைக்கலாம், நம்பர் 6 கிளாஸ்னா போடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி மாற்ற மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் 6 தான் கண்டிப்பாக இவர் ஆடுவார். ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கமின்ஸும் முகமது ஷமியும் ஓப்பனிங் ஸ்பெல் போடலாம். ஹர்ஷல் பட்டேல் தேர்ட் பவுலராக உள்ளே வரலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் பவுலிங்கில் தான் இவங்க லைட்டாக கோட்டை விட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ராகுல் சகர் கண்டிப்பாக ஆடுவார். ஃபாஸ்ட் பவுலிங் 3 விட்டுட்டு 4th பவுலர் ராகுல் சகர் தான் கண்டிப்பாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஹெட்டு, கமின்ஸு, கிளாசன் இவங்க 3 பேர் தான் ஓவர்சீஸ் பிளேயராக இருக்காங்க. 4th ஓவர்சீஸ் பிளேயராக பார்த்தீங்கன்னா ஜாம்பாவை இறக்கலாம். ஆனால் 2 லெக் ஸ்பின்னராக போயிடும், ராகுல் சகரும் ஜாம்பாவும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, எப்படி இறக்குவாங்கன்னு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு ஸ்லாட்டு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இல்லைன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அந்த மாதிரியான பவுலர்ஸுகளுக்கு போயிருக்கலாம். ஒருவேளை போன சீசன் மாதிரி 4 ஃபாஸ்ட் பவுலிங் போட்டுக்கிட்டு நிதேஷ்குமார் ரெட்டியும் 5th பவுலிங்கை போட்டுக்கிட்டு ஸ்பின்னர் இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா உனாத்கட் இருக்கார், உனாத்கட் கூட மேபி ஆடலாம். ஜாம்பா இல்லை ராகுல் சகர் ஒரு ஆள் உட்கார வச்சுக்கிட்டு உனாத்கட்டு கூட மேபி ஆடலாம். கமிந்து மெண்டிஸ் கூட இருக்கார். கமிந்து மெண்டிஸ் ஆட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன், இறக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்ல டீமாக தான் படுறாங்க. போன சைக்கிளில் விட்டதை இந்த சைக்கிளில் கண்டிப்பாக பிடிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபேவரட் டீம் இந்த ஒரு 3 சீசனில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியான டீம் பார்த்தீங்கன்னா SRH நான் சொல்லுவேன். 11 பஞ்சாப்பும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 3 சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 2 சைக்கிள் கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. இந்த 2 டீமும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மேபி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்னை கப் அடித்தா தான் தோனி ரிட்டையர் ஆவார். பார்க்கலாமா அவங்க கப் அடித்து கொடுப்பாங்களா இல்லையான்னு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நம்பிக்கைகரமாக இருக்க டீமும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் பஞ்சாப் தான் நான் சொல்லுவேன். எல்லா டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் இல்லை ஒரு பவுலர் அந்த மாதிரியான ஒரே ஒரு வேக்கன்ட் ஸ்பாட் மட்டும் இருக்குது. அதை ஓவர்டேக் பண்ணி வராங்களோ அவங்க தான் சாம்பியன் டீமாக மாறுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா KKRக்கு மட்டும் கேப்டன் யார் பண்ணுவாங்கன்னு தான் தெரில. அது ஒன்று தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த 3 சைக்கிளில். உங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்டு இல்லை தப்பு அப்படின்னு பட்டாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை பற்றி வீடியோ போடலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுவும் அப்கமிங் வீக்ஸில் வரும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.